சார்லஸ் எஃப் ஃபுல்லர் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர் இப்படி சொல்லுகிறார், தேவனோடு ஐக்கியம் என்பது உலகத்தோடு யுத்தம் என்பது அர்த்தம். அதுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு யுத்தம் உண்டு. ஆதலால் தீங்கு நாளில் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். மார்க்கவசம், தலைச்சீரா, கச்சை, பாதரட்சை, பட்டயத்தை, கேடயத்தை பிடித்து நீங்கள் யுத்தம் பண்ணணுன்றார். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்து இருங்கள். அப்போ மெயின் என்னன்னா, நீங்க கர்த்தரோட நெருங்கி ஐக்கியப்பட நமக்கு இன்னொரு பக்கம் பெரிய யுத்த களம் இருக்கு.